الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من أجل ذلك كتبنا على بني إسرائيل أنه من قتل نفسا بغير نفس أو فساد في الأرض فكأنما قتل الناس جميعا ومن أحياها فكأنما أحيا الناس جميعا صدق الله. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொடுக்கிறேன். அல்லாஹு தஆலா மனிதர்களை மிக சங்கைப்படுத்தியிருக்கிறார். அதில் மனித உயிர்கள் என்று சொல்லும் பொழுது குர்ஆனுடைய சூரத்துல் மாயிதாவில் நிச்சயமாக எவன் ஒருவன் கொலைக்கு பதிலாக அல்லது பூமியில் ஏற்படும் குழப்பத்தை தடுப்பதற்காகவோ அன்றி மற்றவர்களை கொலை செய்கிறானோ அவர்கள் மனிதர் யாவரையுமே கொலை செய்தவன் போலாவான் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒரு உயிரை பறிப்பது என்பது இஸ்லாமிய பார்வையில் அது மனிதர்கள் எல்லாரையும் கொண்டதுக்கு சமம் என்பதுதான் அல்லாஹுடைய இந்த குர்ஆன் 5வது ஜுஸுடைய 32வது திருவசனம் சூரத்துல் மாயிதா இதை எடுத்து சொல்கிறது. மன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ. அதே நேரத்தில் எவரொருவர் ஒரு ஆத்மாவை வாழ வைக்கிறாரோ அவர் மக்கள் யாவரையும் வாழ வைத்துவரை போலாவார் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். கண்ணியமானவர்களே, உயிர் என்பது அது இஸ்லாமிய பார்வையில் மிக சங்கையானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்தில் இருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு செய்தி நபி அவர்களுக்கு இப்படி வருகிறது. அது என்னன்னா, 2 சஹாபாக்கள் அந்த சண்டை உடைய நேரத்தில் ஒரு எதிரிய முன்னோக்கி அவர்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது அந்த எதிரி கலிமாவை சொல்லிவிட்டார். அந்த சஹாபி வாளை எடுத்து அவர்களை வெட்டுவதற்கு முன்னேறும் பொழுது மற்ற சஹாபி அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார். கலிமா சொல்லிவிட்டார். இப்பொழுது நான் அவர் மீது கை வைப்பது எனக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்ற நிலைப்பாடை வச்சு அவர் நகர்ந்துட்டார். ஆனால் நபிக்கு மிக பாசமான குர்ஆன்ல ஒரே ஒரு சஹாபிட பேர் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு. வேற எந்த சஹாபிட பேரும் குர்ஆன்ல இடம்பெற்றில்ல. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி போன்ற சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் யாருடைய பேரையும் அல்லாஹு தஆலா அவர்களுக்காக அவர்களுடைய விஷயங்களை அவர்கள் தான் என்று அடையாளப்படுத்துறதுக்கு ஆயத்துகள் இருக்கிறதே தவிர இது யகூலு லிஸாஹிபிஹி லா தஹ்ஸன், அந்த குகையில நபி அவர்கள் கவலைப்பட வேண்டாம் என்று தந்த சாஹிபுக்கு சொன்னதன் பொழுது அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று சொல்வோம். ஆனால் ஃபலம்மா கதா ஸெய்துன் மின்ஹா வத்ரன் ஸவஜ்னாகஹா, ஸெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஸெய்த் தலாக் கொடுத்ததற்கு பிறகு நாம் உங்களுக்கு திருமணம் செய்து தந்தோம் என்று அல்லாஹ் தஆலா ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்கிறார். அந்த ஸெய்துக்கு கிடைத்த மகன் தான் உஸாமா. அப்போ ஒரு அடிமையாக இருந்து பிறந்த அந்த மகன் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தகப்பன் அடிமையாக இருந்து சுதந்திரம் பெற்றவர்கள், அவர்களுக்கு கிடைச்ச புள்ளதான் உஸாமா. அந்த உஸாமா தான் இந்த காரியத்தை செய்தார்கள். அப்ப நபி அவர்களுக்கு இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே நபி அவங்க துடிச்சுட்டான். நீ அவன் நெஞ்ச பிளந்து பார்த்தாயா? உனக்கு என்ன தெரியும்? அவன் சொன்னா தப்புறத்துக்காக தான் களிமா சொன்னார். உயிர் யுத்த காலத்தில் அதுக்காகத்தான் ஒரு மனிதன் களிமா சொல்லணும். எதிரி களிமா சொல்றதாக இருந்தா அது தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்கு தான் சொல்லி இருக்கணும் என்ற
அந்த மனப்பதிவுல தான் உசாமா ரலியல்லாஹு அவர்கள் அவர்களை கொண்டு விட்டார்கள். அதுக்கு நபி அவர்கள் சந்தோஷப்படவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்டார்கள். ஏன் இப்படி செய்தா என்று ஹஜ்ரத் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த பூமி எல்லாம் அப்படி எனக்கு விரிஞ்சினா உள்ளுக்கு போன மாதிரி இருக்குது. நான் இன்றைக்குதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தா இந்த பாவம் எல்லாம் மன்னிக்கப்படுமே என்ற அளவுக்கு அவர்கள் கை செய்யப்பட்டார்கள். அப்ப இஸ்லாம் அது மிக தெளிவாக இருக்கிறது. எவன் ஒருவன் கொலைக்கு பதிலாகவோ ஒரு கொலை நடக்குது, அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது நாட்டில், அந்த சட்டத்தில் தீர்மானிக்கப்படுகிறது இவன் தான் குற்றவாளி, அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது. அந்த ஒரு சட்டம் அல்லது பூமியில் ஏற்படும் குழப்பத்தை தடுப்பதற்காக அன்றி ஒரு ஃபசாத் குழப்பம் வரக்கூடிய நேரத்தில் எங்களோட நாட்டில் கூட பீனல் கோட் செக்ஷன் 89 to 99 எடுத்து படிப்போம் என்று சொன்னா, செல்ஃப் டிஃபென்ஸ் என்றது தற்பாதுகாப்புக்கு ஒரு மனிதனுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தந்த உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒருவன் தன்னை கொள்றதுக்கு முயற்சி செய்யும் பொழுது தான் அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி செய்யக்கூடிய முயற்சியில் அவன் கொல்லப்படுவான் என்று சொன்னா, தன்னுடைய வீட்டிலேயோ இந்த இடத்துல அது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸாக கருதப்படும். மேலான சகோதரர்களே, அப்படி இல்லாமல் ஒரு மனிதன் மற்றொருவரை கொலை செய்கிறானோ அவன் மனிதர்கள் யாவருமே கொலை செய்த அந்த குற்றத்துக்கு அந்த பாவத்துக்கு ஆளாகிறான் என்பது இஸ்லாம் மிக தெளிவாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு உயிரை பாதுகாக்கிறான் என்று சொன்னா அதுக்கு அல்லாஹு தஆலா எவர் ஒருவர் ஒரு ஆத்மாவை வாழ வைக்கிறாரோ அவரை பாதுகாக்கிறாரோ அவர் மக்கள் யாரையும் வாழ வைப்பதற்கு போன்று என்று அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆக இஸ்லாமிய பார்வையில குர்ஆனுடைய கண்ணோட்டத்தில் நபியுடைய வாழ்க்கையில ஒரு மனிதனுடைய உயிரை பாதுகாக்கிறது என்பது அது மிக மகத்தானது, அது மிக பெரும் கூலிய தரக்கூடியது. எந்த சந்தர்ப்பத்திலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்த காலத்தில் கூட சஹாபாக்களை பார்த்து சொல்லும் பொழுது எந்த காரணத்தை கொண்டும் ஒரு சிறு பிள்ளைய, எந்த காரணத்தை கொண்டும் வயோதிபர்களை, எந்த காரணத்தை கொண்டும் பெண்களை, எந்த காரணத்தை கொண்டும் மதகுருமார்களை இவர்களுக்கு யாரும் எந்த அநியாயமும் செஞ்சிடக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவான வழிகாட்டல்களை செய்திருக்கிறார்கள். அது குர்ஆனும் அதுக்கு மிக தெளிவாக இருக்கிறது. நபி அவர்களுடைய வாழ்க்கையில ஏராளமான சம்பவங்களை நாங்க இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. நபி அவர்கள் இதற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது. கனியமான சகோதரர்களே, பெரியார்களே, இது ஒரு முக்கியமான அம்சம். இரண்டாவது, இஸ்லாமிய வரலாற்றில் நபி அவர்களுக்கு முன்பும் நபி அவர்களுக்கு வாழ்க்கை காலத்திலேயும் நபி அவர்களுக்கு பின்னாலும் பல சந்தர்ப்பங்கள்ல இஸ்லாம் என்ற பெயர்ல உயிர் பலி போறத, சோதனைக்கு ஆளாக்கப்படுவதை நாங்க வரலாறு நெடுகிலும் பார்க்கிறோம். அந்த நேரத்தில் ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் எங்கட உள்ளத்திலையும் சரியான கவலையும் சஞ்சலமும் ஏற்படுவதுண்டு. அதுக்காக வேண்டி நான் சில விஷயங்களை இங்க குறிப்பிட விரும்புகிறேன். குர்ஆனுடைய சூரத்துல் புரூஜ் 85வது திருவசனத்தில் வஸ்ஸமா இதாத்தில் புரூஜ் வல் யௌமில் மௌஊத் வஷாஹித் வமஷ்ஹூத் குத்தில அஸ்ஹாபுல் உக்தூத், நெருப்பு அண்ட குண்டைகள் உள்ள அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் தஆலா யார் அந்த குழிகள்ல போடப்பட்டார்களோ அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இது அடைத்து கடைசியாக வமா நகமு மின்ஹும் இல்லா அய்யுமினு பில்லாஹில் அஸீஸ் ஹமீத் என்று அல்லாஹ் தஆலா இதை முடிக்கிறான். அதை மிகைத்தவனும் அவரை மிகைத்தவனும் புகழுக்குரியவனும் அல்லாஹ் தஆலாவின் மீது அவர்கள் ஈமான் கொண்டார்கள் என்பதற்காக அன்றி வேற எதற்கும் அவர்கள் பழிவாங்கவில்லை. ஒரு சூனியக்காரனை அரசன் வச்சிருந்தான். அந்த சூனியக்காரன் வயோதிபன் ஆகிறான் என்பதற்காக வேண்டி ஒரு வாலிபரை அவர் என்ன செய்தார், கற்றுக் கொடுத்தார். அந்த வாலிபர் அல்லாஹோட தொடர்புள்ளவராக மாறினார். அல்லாஹு தஆலா அந்த வாலிபருக்கு பலத்த ஒரு சக்தியை அல்லாஹோட தொடர்பு ஏற்படுத்தினார். இதை பிந்தி அரசருக்கு ஒரு பிரச்சனையாக மாறிச்சு. அரசர் அவரை கொலை செய்ய முயற்சி எடுத்தார்.
பல முயற்சிகள் எடுத்து அவரை கொல்ல முடியல. இறுதியாக அரசரிடத்தில் அவர் சொல்கிறார், எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து நீங்க என்ன இப்படி கொண்டீங்கன்னா கொல்லலாம் என்று. கடல்ல போட்டு பார்த்தார், மலையில போட்டு பார்த்தார், எங்கேயுமே அந்த வாலிபரை அரசர் கொல்ல முடியல. இந்த வாலிபர் சொன்ன முறை இருக்குதே அது வித்தியாசமானது. மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்க்கப்பட்டு அன்றே அல்லாஹ்ட பேர் சொல்லி இந்த வாலிபருக்கு அம்பெறிந்த பொழுது இந்த வாலிபருடைய உயிர் பறிக்கப்பட்டது. அந்த நேரம் சூழ்ந்திருந்த மக்கள் எல்லாரும் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். உயிர் பலி போவது என்பது இஸ்லாமிய பார்வையில அது ஒரு வித்தியாசமான ஒரு தூதை நமக்கு தருகிறது என்பதுதான் இங்கு நானும் நீங்களும் ஈமான் உள்ளவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தின் பக்கம் நான் சைக்கிளை செய்து கொண்டிருக்கிறேன். கண்ணியமாக இருக்கிறேன். அந்த அடிப்படையில் அந்த காட்சி நடந்தவுடனே எல்லாரும் களிமா சொல்ல அவன் ஒரு அந்த குண்டத்தை ஏற்படுத்தி ஒரு குழியை ஏற்படுத்தி நெருப்பு உண்டாக்கி அதுல மக்களை போட்டு கொதிக்க வச்சு மக்களை ஈமான் கொண்டவர்கள் யாரெல்லாம் ஈமான விடவில்லையோ அவர்களை தூக்கி அதுல போட்டு அநியாயம் செய்தான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்றார். சூரத்துல் புரூஜில இந்த சம்பவம் பக்கம் சைக்கினை செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு பல சபபு நுசூல்களும் காரணங்களும் அதுக்குள்ள சம்பவங்களும் சொல்லப்பட்டாலும் பலரையும் இப்படி அரசர்கள் அநியாயம் செய்திருக்கிறார்கள் என்ற இந்த விஷயத்தை நாம் படிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையுடன் இன்னைக்கு வாட்ஸ்அப்புகள்லையும் இதுகள்லையும் அதிகமாக நாங்க பார்க்கிறது இந்த பலஸ்தீனுடைய விஷயங்கள். இதை நீங்க இந்த சம்பவங்களை வைத்து பார்க்கும் பொழுது ஈமான் உள்ளவர்களுக்கு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு செய்தி ஒன்று கிடைக்கிறது. அந்த செய்தியை பதிவு செய்யறதுதான் இன்றைய குத்பாவுடைய நோக்கம். இந்த குழந்தைய தூக்கி நெருப்புல போடக்குள்ள அந்த குழந்தை பேசுது. அல்லாஹ் தஆலா அந்த குழந்தையை பேச வச்சான். அந்த குழந்தை قال الصبي اصبري يا امه فانك على الحق. தாயே பொறுமையாயிருமா, நீ ஹக் உண்மையில் இருக்கிறார். நெருப்புல இருக்கப்பட்டாலும் நாம் போறது அது சொர்க்கமாகத்தான் இருக்கும். நீ அல்லாஹுக்காக தன்றி வேற எதுக்கும் இந்த நிலைமைக்கு தள்ளப்படவில்லை என்பதை அந்த குழந்தைக்கு அல்லாஹு தஆலா எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினார்களோ, எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சம்பவத்தில் ஒரு குழந்தை பேசியதோ, எப்படி ஜுரைஜ் அவதூறு சொல்லப்பட்ட நேரத்தில் அந்த குழந்தை பேசியதோ, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பாலூட்டி கொண்டிருக்கும் பொழுது இது போலதான் இந்த குழந்தை வரணும் என்று ஒரு அரசரை பார்த்து சொன்ன நேரத்தில் அல்லாஹ் அந்த குழந்தைய பேச வச்சு, தாயே இது போல நான் வரக்கூடாது என்று அந்த தாய்க்கே அல்லாஹ் நசியத் செய்ய வச்சான். அது போலதான் இது நெருப்பல்ல தாயே என்று அந்த தாய்க்கு பேசிய சம்பவத்தை இது இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி தஃப்சீர் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி போன்றவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஈமான் உள்ளவர்கள் எப்பொழுதும் ஈமான்ல மிக உறுதியாக இருக்க வேண்டும். தனக்கு வரக்கூடிய சோதனைகளை அத குர்ஆன் ஹதீஸுடைய கண்ணோட்டத்தில் பார்த்து அதுக்கு பரிகாரம் பெற்றுக் கொள்ளணுமே தவிர தன்னுடைய சிந்தனைக்கேற்ப ஒவ்வொன்றையும் நாங்க தீர்மானிக்க போனா நாங்களும் ஃபித்னாலாகி மக்களையும் ஃபித்னாலாக்குவோம். அதனால எங்கட மனப்பதிவு எப்படி இருக்கணும் என்பதை நான் இறுதியாக சொல்ல இருக்கிறேன். அதற்கு முன்பு இந்த சில சம்பவங்களை நாங்க கேட்டுக்கொண்டால் எங்களுக்கு அதை புரிஞ்சு கொள்றது லேசாக இருக்கும். கப்பாப் இப்னு அர்த் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்க நபியிடத்தில் போய் முறையீடு செஞ்சோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹ்வை சாஞ்சிருந்தார்கள். கேட்டார்கள், அலா தஸ்தன்சிர் லனா அலா தது லனா, யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு நீங்க உதவி பெற்று தர மாட்டீங்களா, நீங்க எங்களுக்காக வேண்டி துஆ செய்ய மாட்டீங்களா என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கவனமாக இதை கேளுங்க. உங்களுக்கு மன் கான கப்லக்கும் யூகது ரஜுல்
அந்த மனிதனை பிடிச்சி அவனை குழியில புதைச்சி அவனை கொல்லுவார்கள். பெரும் பெரும் ஆயுதங்களை கொண்டு வெட்டுவார்கள். அவன களத்தில் தலையில வச்சு ரெண்டாக அவனை கொழுந்து விடுவார்கள். உயிரை அப்படி ரெண்டாக பிரிப்பார்கள். சீப்புகள் இரும்பாலதை கொண்டு ஆற்றிட தோலை அந்த மேலையும் தோலையும் இறைச்சையும் கலட்டுறது போல மனிதர்களை கலட்டுவார்கள். ஆனாலும் அவர்கள் தந்த தீனை விட்டு நகர மாட்டார்கள். மாயசுத்துகுதாலிக்க அந்தீனிகி. இது உலகத்தில் நடந்து கொண்டிருக்கும். அல்லாஹு தஆலா நிச்சயமாக உதவி செய்வான். உலகத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி இப்படி உயிர் கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கும் பொழுது அல்லாஹ் பலருக்கு ஹிதாயத்துக்கு காரணமாக வருகிறார். உஹ்தூத் வாசிகள் மட்டுமல்ல, பலருடைய சம்பவமும் இப்படிதான் அமைகிறது. யாருமே திருப்பி நபியவங்களை பார்த்து, என்ன நீங்க இஸ்லாத்துக்கு எங்களை அழைக்கிறீங்க, எங்களுக்கு அடிக்க போல, எங்களுக்கு இப்படி நோவினை செய்ய போல, எங்களுக்கு கதைகள் சொல்றீங்களா என்று யாருமே சொல்லல. அம்மார், யாசிர், சுமையா, இது ஒரு 3 பேர் கொண்ட ஒரு குடும்பம். அம்மார் தகப்பன், சுமையா தாய், யாசிர் மகன். அம்மார் மகன், யாசிர் தகப்பன், சுமையா தாய். இந்த தாய கையையும் காலையும் கட்டி அப்படி வச்சு, நீ இஸ்லாத்தை விடு, இல்லாட்டி ஒன்ன கொன்றுவேன் சொன்னாங்க. எந்த காரணத்தை கொண்டு நான் விட மாட்டேன் என்று பொழுது அவர்கள் அம்பிருந்து கொல்லப்பட்டார்கள். அல்லாஹு தஆலா ஃபிரௌனுடைய அட்டகாசத்தை, ஆசியாவுடைய சம்பவத்தை சொல்லும் பொழுது, அந்த ஆசியா ஃபிரௌனுடைய மனைவியாக இருந்தும் அவர்கள் கேட்ட துஆவை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இப்படிதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யா அல்லாஹ், அல்லாஹ் தஆலா அந்த பெண்ணை பற்றி சொல்லும் பொழுது அந்த பெண் என்ன துஆ செய்கிறார்? இப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னஹ் வனஜ்னி மின் ஃபிரௌன வஅமலி வனஜ்னி மின் கௌமி ஸாலிமீன். அல்லாஹ் தஆலா அந்த ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாவுடைய சம்பவத்தை சொல்லும் பொழுது அவர்கள் கேட்ட துஆவை, யா அல்லாஹ், எந்த கண்ணும் கண்டிடாத, எந்த காதும் கேட்டிடாத, எந்த மனிதனாலும் சிந்திக்க முடியாத அந்த சொர்க்கத்தில் எனக்கு இடம் தா என்று அந்த தாய் கேட்டார்கள். சொன்னா, நீ இஸ்லாத்தை ஈமான விடு, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்புறதை விடு என்று சொல்லும் பொழுது அவர்களுடைய அந்த உயிர் பிரிக்கப்படுகிறது. சொல்கிறார்கள், நான் எந்த காரணத்தை கொண்டும் இதை விட மாட்டேன் சொல்லி. அல்லாஹ் தஆலா அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டவர்களுக்கு இது ஒரு சம்பவமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இம்ராஅத் ஃபிர்அவுன் قالت رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين. எப்படி ஃபிரௌனுடைய மனைவி இப்படியாக சோதிக்கப்பட்டார்களோ, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சோதிக்கப்பட்டார்களோ, இது போன்றுதான் பிலால், மிக்தாத், சுஹைப், அம்மார், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹும் சஹாபாக்கள் எல்லாரும் சோதிக்கப்பட்டார்கள். சிலருக்கு உதவி செய்வதற்கு ஆள் இருந்தார்கள். நபி அவர்களுக்கு அபூ தாலிப் இருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்களுடைய சமூகம் இருந்தார்கள். ஆனால் மற்றவர்களுக்கு கடுமையான சோதனையாக இருந்தது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கொதிக்கு மண்ணில் உருட்டப்பட்டார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு உயிர் என்பது அது இஸ்லாமிய பார்வையில மிக மகத்தானது என்று சொல்லியிருக்கிறார். அந்த உயிரை யாரும் தூக்கி அநியாயமாக கொள்றது சகித்துக் கொள்ள முடியாது என்பதும் எங்களுடைய பார்வை என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் கண்ணியமானவர்களே, இந்த நேரத்தில் அல்லாஹ்வின் மீது எங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும் என்பதுதான் இங்க ஆக முக்கியமான ஒரு செய்தியாக நாங்கள் நீங்க எல்லாரும் விளங்கிக் கொள்ளணும். அது எங்களுடைய ஈமானாக மாறணும். அதுதான் நான் இங்க யாரும் என்ன இப்படி நடக்குதே, நான் எங்களால் ஒன்று செய்யலாதே என்று நிராசை அடைந்து விடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நிலைமை வந்த பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் என்பதுதான் எமக்கு படிப்பினையாக இருக்க வேண்டும். சுமையாவை பார்த்து சொன்னார்கள், யாசிரை பார்த்து சொன்னார்கள், யாசிருடைய குடும்பமே, நானும் இன்றைக்கு சிறுபான்மையாகத்தான் இருக்கிறேன், என்னையாலும் உங்களுக்கு உதவி செஞ்சு கொள்ள இயலாம இருக்குது, உங்களுக்கு நான் சொர்க்கத்தை நன்மாராயமா சொல்கிறேன், நீங்க பொறுமையாக இருங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த கண்ணோட்டத்தில் தயவு செய்து நாங்க எல்லாரும் பார்க்கணும். அப்பதான் எங்களுக்கு ஒரு ஆறுதல், ஒரு தைரியம், ஒரு உற்சாகம்
எமக்கு வரும். இஸ்லாமிய பார்வையில் சில நேரங்கள்ல நாங்க சில விஷயங்களை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. மார்க்கம் என்ன வழிகாட்டல் செய்கிறது, ஜிஹாத் என்றால் என்ன என்பதை ஒரு விரிவான புத்தகம் எழுதி இந்த நாட்டில் லட்சக்கணக்கான பிரதிகள் பிரிண்ட் பண்ணி, அதுவும் சிங்கள மொழியில இந்த நாட்டுடைய பௌத்தர்களுக்கு நியாயமாக நாங்கள் பங்கிட்டிருக்கிறோம். ஜிஹாதுடைய விளக்கம் என்ன? ஒரு செல்ஃப் டிஃபென்ஸுக்காக வேண்டி தன்னை இந்த நாட்டில் அந்த பீனல் கோட் செக்ஷன் 89 இருந்து வரக்கூடிய சட்டத்தை ஒருவர் அமல்படுத்துறதும் அது ஜிஹாது தான். ஒரு மனிதனுக்கு நான் இந்த மெம்பர்ல ஏறு செய்வதும் அது நாவால செய்த ஜிஹாதாக இருக்கும். ஒருவர் பேரால் எழுதும் பொழுது தீனுடைய விஷயங்களை அது பேரால செய்யற ஜிஹாதாக இருக்கும். ஒரு அநியாயம் நடக்கும் பொழுது அந்த அநியாயத்தை தட்டி கேட்கிறதும் அதுவும் ஜிஹாதாக இருக்கும். ஆக ஜிஹாதுடைய அந்த விரிவான பார்வையை அந்த புத்தகத்தில் அல் காய்தா, தாலிபான் போன்ற விஷயங்களுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஜிஹாத் என்றால் என்ன என்ற விளக்கம் கொடுக்கிற புத்தகத்தை கட்டாயம் எல்லாரும் எடுத்து படிக்கணும். அதை கொண்டு இந்த விஷயத்தை விலகிக் கொள்ள முடியும். கண்ணியமானவர்களே, நீங்க சென்ற மாசத்திலிருந்து சில விஷயங்கள் இந்த பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி எங்களால முடியுமானதை நாங்க செஞ்சு வருகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தன்னால முடியுமானதை செஞ்சுட்டு மற்றது அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்குமாறு நபி அவர்கள் கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த பாணியில தான் நானும் நீங்களும் ஒரு ஜனநாயக நாட்டில் வாழக்கூடிய நாங்க, ஒரு சிறுபான்மை நாட்டில் வாழக்கூடிய நாங்க அல்ஹம்துலில்லாஹ் பல உரிமைகளை நாங்க பெற்றிருக்கிறோம். இந்த நாட்டில் நாங்க எங்கட சக்திக்கேற்ப பல விஷயங்களை இந்த பலஸ்தீன் மக்களுக்காக, அங்கு நடக்கக்கூடிய அநியாயங்களுக்காக நாங்க குரல் கொடுத்து வருகிறோம். அதை எப்படி குரல் கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னா, முதலாவது அப்பீல் டு தி இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி ஆன் பலஸ்தீன் இஸ்ரேல் கான்ஃபிளிக்ட் பை ACJU. அதன் அடிப்படையில் பலஸ்தீன இஸ்ரேல் நெருக்கடிக்கான தீர்வுகள் பேச்சுவார்த்தை மூலம் ஆராயப்பட வேண்டும். இரத்தம் மற்றும் அப்பாவி மனித உயிர்களை விலையாக வைத்து இந்த நிலையை தீர்க்க முடியாது. பாகுபாடு மற்றும் வெறுப்புக்கு எதிராக வாதிடும் பொறுப்பை உலகளாவிய சமூகம் கொண்டுள்ளது. மேலும் இந்த பிரச்சினை ஒரு பக்கசார்பற்ற மனிதாயமான முறையில் அணுகி நீதி வெற்றி பெறுவதை உறுதி செய்கிறது என்ற இந்த தலைப்பில் நாங்க 12ஆம் தேதி 10ஆம் மாசம் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்தோம். உலக மக்களுக்கு ஒரு அப்பீல் ஒன்று முன் வச்சோம். இது நியாயமாக, அநியாயம் இல்லாமல் முறையாக தீர்க்கப்பட வேண்டும் என்பது எங்களோட ஒரு கடமை. உலமாக்கள் இந்த நாட்டில் ஒரு சில நேரத்தில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் பொழுது அது வெறுமனே உலமாக்களுடைய ஸ்டேட்மெண்ட் அல்ல, இந்த நாட்டில் வாழக்கூடிய அது 2 பில்லியன் முஸ்லிம்களுடையதும். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் செய்த மாபெரும் திருப்ப ஐக்கிய நாட்டு சபையில எங்களுடைய நாடும் அந்த 120 நாடுகள்ல ஒன்றாக சேர்ந்ததுக்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு இயலாத நேரத்தில் சில வார்த்தைகளை கொண்டு ஆறுதல், சொர்க்கத்தை கொண்டு வார்தல் சொன்னது போல நாங்களும் சில காரியங்கள்ல ஈடுபட்டிருக்கிறோம். சென்ற என்னுடைய ஜும்மாவை 13ஆம் தேதி நீங்க கேட்டீர்கள். வக்ஃப் சொத்துக்களை பாதுகாப்போம். அது உலகில் 2வது வக்ஃப் செய்யப்பட்ட மஸ்ஜித், மஸ்ஜித் அல் அக்ஸா. லெட்ஸ் ப்ரொடெக்ட் வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ். மஸ்ஜித் அல் அக்ஸா இஸ் தி செகண்ட் வக்ஃப் மஸ்ஜித் இன் தி வேர்ல்ட் என்ற இந்த தலைப்புல நாடெல்லாம் என்ற வக்ஃப் என்பதை நாங்க ஏற்கனவே பேசி வந்தது. அந்த வாரத்துல நாங்க இதை ஞாபகப்படுத்தினோம். அதே நேரத்தில் டு பிரிங் இன் பீஸ், prosperity together with the law and order in the entire world, including Palestine and Gaza, let us fast and make dua. நாங்க ஒரு நாளை நியமித்து எல்லாரும் நோம்பு நோற்று அல்லாஹ் தஆலா இன்றும் யாரும் திங்கள் வியாழன் 15 பிறைகள்ல அந்த மக்களுக்காக வேண்டி, உலகத்தில் அமைதி வருவதற்காக வேண்டி துஆ செய்வது அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக அமைந்திருக்கிறது. அப்ப நாங்க இதையும் செய்திருக்கிறோம். அத்தோடு 18ஆம் தேதி அந்த அல் அஹ்ல் அரபிக் ஹாஸ்பிட்டல் காசால
நாங்கள் very strongly condemns the attack on the Al-Ahli Arab Hospital in Gaza, Palestine. அதில் பலஸ்தீன காசாவின் அந்த அஹ்லி இந்த அரபு வைத்தியசாலை மீதான தாக்குதலை அகில ஜமியத்துல் உலமா இந்த நாட்டு மக்கள் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறது என்பதையும் நாங்கள் அறிவித்தோம். அதே நேரத்தில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பலஸ்தீனுடைய அந்த ரெப்ரசன்டேட்டிவ் வந்து எங்கள் ஜமியத்துல் உலமாவுடைய பிரதிநிதிகள் போயிட்டு பலஸ்தீன் அம்பாசிடரை சந்தித்து அவருக்கு இந்த கவலைய அந்த எங்களுடைய வெளிப்பாடு நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். சென்ற வாரங்கள்ல நாம் ஜும்மா தலைப்பாக பலஸ்தீனை பற்றி ஓதினதையும் நீங்க எல்லாரும் செவிசாய்த்திருக்கிறீங்க. காய்பான ஜனாசா பொதுவாக ஷஹீதுகளுக்கு செய்யப்படுறது இல்லை. ஆனா பலஸ்தீன்ல அந்த சின்ன சின்ன பிள்ளைகள், அது அப்பாவி குழந்தைகள், அவர்களுக்காக வேண்டி அங்க அநியாயமாக ஷஹீதாக்கப்பட்டவர்கள், அந்த கொல்லப்பட்டவர்களுக்காக வேண்டி குறிக்கொள்ளப்பட்டவர்களுக்காக வேண்டி காயிப் ஜனாசா கொத்துவா பிரசாங்கத்தை தலைப்பு தொடர்பாக வழிகாட்டினது போல அந்த காயிப் ஜனாசாவுடைய விஷயத்திலையும் நாம் வழிகாட்டினோம். அதே நேரம் கண்ணியமானவர்களே, சென்ற மாதம் 18-19 எகிப்து நாட்டில் ஒரு மகாநாடு நடைபெற்றது. அதுல 90 நாடுகள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். இலங்கையிலிருந்தும் நாம் 2 பேர் கலந்து கொண்டோம். அதுல மிக உருக்கமாக சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. உங்களுக்கு தெரியும், இந்த காலம் ஒரு மிக சோதனையான காலம். சோதனையான காலத்துல 2 விஷயங்கள்ல நாங்க ஈடுபடணும். ஒன்று, ஆத்மீக ரீதியில துவா, நோம்பு, சதகா, அல்லா இடத்துல மன்றாடுறது. அதே நேரத்தில் அக்கம் பக்கத்தில் உள்ள நாடுகள் மீது, பலஸ்தீனை சுத்தி இருக்கக்கூடிய அந்த அரபுலகத்தின் மீது சில கடமைப்பாடுகளும் வருகிறது. அவர்களும் செய்ய வேண்டிய சில காரியங்களை அங்கு பேசப்பட்டு அந்த மகாநாடு, அது ஜூலை மாதம் எமக்கு வந்த அழைப்பு, எகிப்திலிருந்து ஜூலை மாதம் வந்த அழைப்பு. அதுக்கு கொடுக்கப்பட்டிருந்த தலைப்பு வந்து நெக்ஸ்ட் மிலேனியம் உடைய வரக்கூடிய ஃபத்வாக்கள் சம்பந்தமாக எப்படி தீர்ப்புகள் கொடுக்கிறது தான் அன்றைய கான்ஃபரன்ஸ் உடைய தலைப்பாக இருந்தது. ஆனால் அந்த கான்ஃபரன்ஸ் முழுதாக எதிர்பாரா விதமாக அது பலஸ்தீனுடைய தலைப்பாக, அந்த பலஸ்தீன் ஒரு நாள் முழுதும் அந்த பலஸ்தீனுடைய விடயமாக தான் அந்த இது மாறியது. அந்த அடிப்படையில் இறுதியில் எடுக்கப்பட்ட சில முடிவுகள், சுமார் 90 நாடுகளிலிருந்து பங்கு பற்றிய பெரும் உலமாக்கள், ஆலிம்கள், சிந்தனையாளர்கள், அரசியல் தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து எடுத்த சில தீர்மானங்கள் தான் பலஸ்தீன மற்றும் பைத்துல் முகத்தஸ் விவகாரம் முஸ்லிம்கள் உள்ளத்தில் ஆழ பதிந்த ஒரு உணர்வு ரீதியானதாகும். அந்த பூமி அதன் சொந்தக்காரர்களிடத்தில் மீட்டிக் கொடுக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் மிக உறுதியாக அங்கு எடுக்கப்பட்டது. 90 நாடுகள் சேர்ந்து உலகின் ஏனைய பிரதேசங்களில் மனிதர்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை அமைதியாகவும் நிம்மதியாகவும் கழிப்பது போன்று பலஸ்தீன மக்களும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றும், பலஸ்தீன விவகாரத்தில் ஆலிம்கள் மிக முக்கிய பங்கை வகிக்க வேண்டும் என்றும், பலஸ்தீன சுவிட்சத்திற்காக அரசாங்கங்கள் உத்தியோகபூர்வமான உதவிகள் செய்ய வேண்டும் என்றும், அதே நேரத்தில் எதிராக கட்டவிழ்த்தப்பட்டிருக்கும் இந்த வன்முறைகள் மதங்கள் ரீதியாக முரணானது, மனிதாபிமானத்துக்கு மாற்றமானது, சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது. சர்வதேச சட்டத்துக்கும் மனிதாபிமானத்துக்கும் மார்க்க ரீதியாகவும் இது சர்வதேச அமைப்புகளும் நிறுவனங்களும் சமகால சகவாழ்வுக்கு முகம் கொடுக்கும் போல தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதும், சிறுபான்மை முஸ்லிம்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளுக்காக தீர்வுகள் எட்டப்பட வேண்டும் என்பதும், தீவிரவாதம், வன்முறைகள், நாஸ்திக அந்த சம்பவமாக வெளியிடும் ஃபத்வாக்கள் பற்றி கவனம் செலுத்த நவீன உலகம் தேவையாகும் என்ற போன்ற இந்த விஷயங்கள் எல்லாம் அங்கு பேசப்பட்டது.
அந்த அடிப்படையில் கண்ணியமானே சென்ற வெள்ளிக்கிழமை எனக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சந்தர்ப்பத்தை தந்தான். நான் ஜெனீவாவுக்கு போயிருந்தேன் என்னுடைய ஒரு பர்சனல் விஷயத்துக்காக. அங்க ஜும்மாவுடைய நாள் நான் யுனைடெட் நேஷனுக்கு ஜும்மாவுக்காக போன நேரத்தில் எனக்கு யுனைடெட் நேஷனுடைய அந்த கீழே இருக்கிற மஸ்ஜிதுல இமாம் எனக்கு தொழுவிக்கிறதுக்கு அனுமதி தந்தார், குத்பாவுக்கு அனுமதி தந்தார். நான் அங்கும் இந்த விஷயத்தை மிக சூசகமாக அழகாக எந்த முறையில் எனக்கும் மிச்ச காலம் இருந்த உள்ளத்தில் உள்ள ஒரு அல்லாஹ்விடத்தில் கேட்டொன்றுதான், இந்த 190 நாடுகள் ஒன்று சேரக்கூடிய இடத்துல எனக்கும் அல்லாஹ் தஆலா நீ ஒரு சந்தர்ப்பத்தை தரணும், நானும் இப்படியான ஒரு வார்த்தையை முன்வைக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் அங்கு ஜெனரல் செக்ரட்டரி அவர்கள் இருக்கவில்லை, இருந்தாலும் அவருக்கு நாங்க இங்கிருந்து ஒரு கடிதத்தை தயாரித்து அதுல அவர்கள் எடுத்த தீர்மானம் அது பாராட்டுக்குரியது. அது ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம். மனிதான அடிப்படையில் காசா மீதான போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும், பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் சட்டம் மற்றும் மனிதாயமான கடமைகள் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானம் வலியுறுத்துகிறது. சர்வதேச மனிதாயமான மற்றும் மனித உரிமைகள் சட்டங்கள், மனிதாயமான பணியாளர்களின் பாதுகாப்பு மற்றும் மனிதாயமான வசதிகள் மற்றும் சொத்துகளின் கீழ் உள்ள கடமைகளை உடனடியாகவும் முழுமையாகவும் கடைபிடிக்கவும், காசா பகுதியில் தேவைப்படும் அனைத்து பொதுமக்களுக்கு உடைய அந்த அத்தியாவசிய தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற இந்த விஷயத்தை உள்ளடக்கி 120 நாடுகள் அந்த ஜோர்டானுடைய முன்வைக்கப்பட்டதை மையமாக வைத்து எடுத்த தீர்மானத்துக்கு நாங்கள் இலங்கை மக்கள் சார்பாகவும் ஜமியத்துல் உலமா சார்பாகவும் ஐக்கிய நாட்டு சபைக்கு ஒரு நேரடியாக விஜயம் செய்து அங்கு சில விஷயங்கள் பேசுறதுக்கும் ஜும்மாவை அங்கு நடத்துவதற்கும் அல்லாஹ் தஆலா ஒரு சந்தர்ப்பத்தை தந்ததற்கு அல்ஹம்துலில்லாஹ் பினிஅமதிஹி தத்திமு ஸாலிஹாத் என்ற அல்லாஹ்வுக்கு நன்றி செய்தவனாக அது அந்த செய்தியையும் உங்களுக்கு நான் இங்க பதிவு செய்ய விரும்புகிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய தீன் மிக சிறப்பானது. இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா காலத்திலையும் எல்லா நேரத்திலையும் என்ன மாதிரி நடந்து கொள்ளணும் என்றதை வழிகாட்டிருக்கிறாங்க. என்னுடைய இன்றைய குத்பா அந்த தலைப்புல தான் இருக்கிறது. நாம் கடந்த ஒரு மாத காலமாக எல்லாரும் கவலைப்படுகிறோம், நிச்சயமாக கவலைப்பட வேண்டும். ஒரு அந்நிய மதத்தவருடைய உயிர் போனாலும் அது எங்களுக்கு கவலை தான். அநியாயமாக யாரும் கொல்லப்படுறதாக இந்த உலகத்தில் எங்கேயும் அது குர்ஆன் அதுக்கு இடமளிக்க மாட்டாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போதும் அதுக்கு இடமளிக்க மாட்டார்கள். அதனுடைய சம்பவங்களை நாம் உங்களுக்கு முன்வைத்தோம். ஆக இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் சில சந்தர்ப்பத்தில் எங்களால் ஒன்று செய்யலாது. நாங்க அதை தடுத்து நிறுத்துறதுக்குள்ள மன்றாமின்கும் முன்கரன் ஒரு பாவத்தை காணும் பொழுது அது கையால தடுங்க, எனக்கு சக்தி இல்லைன்னா தன்னுடைய உள்ளத்தால கை நாவால அதை தடுங்க, கல்வி அதுக்கு முடியலன்னு சொன்னா உள்ளத்தால் அதை வெறுங்க. நாங்கள் நிச்சயமாக உயிர் அதை கொல்லப்படுவதை நாங்கள் வெறுக்கிறோம், அதுக்கு குரல் கொடுக்கிறோம். எங்களால முடியுமான நேரடியாக பேச்சுவார்த்தை, எழுத்து மூலமாக அழைப்புகள், இப்படி பல காரியங்களூடாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஆக நாங்கள் நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டில் இந்த பெரும்பான்மை சமூகமும் சேர்ந்து எங்களோட இந்த நாடும் சேர்ந்து இந்த பலஸ்தீன் விஷயத்துல எங்களோட கைகோர்த்து இருக்கிறதுக்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்டுக்கு உள்ள எல்லோருக்கும் நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். சில மனிதர்கள் மாற்றமாக பேசுவார்கள், அதெல்லாம் நாங்கள் பெருசாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. நாங்கள் இந்த பயணத்தை மிக அமைதியாக நிதானமாக வழிகாட்டல் இல்லாம போகும் பொழுதுதான் மேலான சகோதரர்களே பயங்கர பிரச்சனைகள் சமூகங்களுக்கு, ஊர்களுக்கு, நாடுகளுக்கு உண்டாகிறது. ஒவ்வொரு இடத்திலையும் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் மார்க்க ரீதியாக உலமாக்கள் எடுக்கும் தீர்மானங்கள் சில நேரம் அது இன்டர்நேஷனல் உள்ளதாக இருக்கும், சில நேரம் லோக்கல் உள்ளதாக இருக்கும், சில நேரம் அது
வெறுமனே மார்க்க விஷயங்கள் மட்டும் உள்ளதாக இருக்கும். சில நேரம் அதை எல்லோருடையும் சேர்ந்ததாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் எல்லோருடையும் ஆலோசனை செய்து ஒரு பொதுவான ஒரு இதுலதான் இந்த விஷயங்கள் நடைபெறுகிறது. அதனால் நாங்க அந்த பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி எங்களுடைய இந்த முயற்சியை இன்னும் தொடர்வோம். இதுக்கு ஒரு தீர்வு வரும் வரைக்கும் எங்களால முடியுமான ஜனநாயக முறையில எப்படி பாருங்க, நாங்க போன மாசம் இருந்ததுக்கும் 13ஆம் தேதி நான் நடத்தின குத்பாவுக்கும் இன்றைக்கும் இடையில ஒரு பெரிய மாற்றத்தை நாங்க பார்க்கிறோம். உலகத்திலேயே ஒரு மாற்றம் வந்து ஐக்கிய நாடு சபையுடைய அந்த செக்ரட்டரி கூட அதை அந்த 120 பேருடைய வாக்கு அடிப்படையாக வைத்து ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கிறது என்பது அது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பலமாக சக்தியாக இருக்கிறது. இதுகளை பயன்படுத்திக் கொள்ளணும். இதுக்கு எதிராக விமர்சனங்கள், பேச்சுகள், தவறான வார்த்தைகள் பயன்படுத்தி வீணான வாட்ஸ்அப்புகள் அங்கெங்கெல்லாம் ஷேர் பண்ணி உள்ளத்தை நோவிக்கிற விதத்துல அந்த இதுகளை ஷேர் பண்றதை தவிர்த்துக்கோங்க. நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. அந்த உயிர்கள் பறிப்போறதை பார்க்கும் பொழுது எந்த மனிதனாலும் சகிச்சுக் கொள்ள இயலாது. அதனாலதான் அல்லாஹ் உலகத்தையே இதுக்கு எதிராக எழுப்பாட்டி இருக்கிறான். அதனால இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். துஆல இருப்போம், நாங்களும் தௌபா செய்வோம், எங்கட வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம், அல்லா இடத்துல கேட்டுக்கொண்டே இருப்போம். யா அல்லாஹ் நீ எங்களுக்கு இந்த நிலைமையை சீராக்கித்தா என்று சொல்லி தௌபா இஸ்திக்ஃபார் துஆவின் ஊடாக நாங்க பலதை அடைந்திருக்கிறோம். இந்த நாட்டில் நாங்க 30 வருடம் 83 இருந்து 2009 வரைக்கும் எப்படியெல்லாம் நாங்க முகம் கொடுத்தோம். இந்த மெம்பர்ல அந்த நேரத்திலேயும் நாங்க குத்பா எனக்கு 89 இருந்து ஞாபகம் இருக்குது. நானும் இந்த இடத்துல குத்பா செஞ்சு கொண்டு தான் இருக்கிறேன். அந்த நேரத்திலேயும் எங்களோட உயிர் பலிகள் நடக்கும் பொழுது அந்த 10 வருஷ காலம் குத்பாக்கள் நடத்தும் பொழுது எங்களுக்கு பல அச்சுறுத்தல்களும் பல சவால்களும் பல நிலைமைகளை நாங்கள் முகம் கொடுத்தோம். இருந்தாலும் இந்த நாடோடு சேர்ந்து இந்த நாட்டு பற்றுடன் இந்த பெரும்பான்மை சமூகத்துடன் சேர்ந்து நாங்க இந்த பயணத்தை போகும் பொழுது இடையில சில பிளாக்கள் வரும். அது ஹார்ட்டுக்கு வார சில பிளாக்களை போல அதுகள் எல்லாம் பைபாஸ் பண்ணிக்கொண்டு நாங்க போக வேண்டும். ஒற்றுமைய கடைபிடித்துக் கொண்டு சகவாழ்ப்பை கட்டி எழுப்பிக் கொண்டு இஸ்லாம் சம்பந்தமாக உள்ள தகவல்களை இந்த பெரும்பான்மை சமூகத்துக்கு கொடுத்துக் கொண்டு பலஸ்தீனும் என்ன எதுக்காக முஸ்லிம்கள் இதுக்கு குரல் கொடுக்கிறார்கள் இதையும் அவர்களுக்கு பகிர்ந்து கொண்டு நல்ல விஷயங்களோட பயணிக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹு தஆலா ஒரு நாள் வரும் மக்கா மதீனாவை அல்லாஹ் தஆலா பாதுகாத்து தந்திருக்கிறது போல மேலும் மேலும் அல்லாஹ் தஆலா அதை பாதுகாக்க வேண்டும். அதே போன்று பைத்துல் மக்தஸிலும் நாங்கள் போய் நிம்மதியாக தொழக்கூடிய ஒரு நாளை அல்லாஹ் தர வேண்டும் என்றே இந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி துஆ செய்வோம். வல்ல அல்லாஹ் என்னையும் உங்களையும் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ் உலகளாவிய ரீதியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய அமைதி இன்மையை நீ ஒரு நிம்மதியின் பக்கம் ஆக்கி தருவாயாக. அனைத்து மக்களுக்கும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தருவாயாக. குறிப்பாக கஸால பலஸ்தீன்ல சோதனைக்குள்ளாக இருக்கக்கூடிய மக்களுக்கு உலகமே கையேந்தி கொண்டு அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நாங்களும் உன்னிடத்தில் மன்றாடுகிறோம். யா அல்லாஹ் இந்த ஜும்மா துஆ கபூலாகிற நேரத்தில் எங்களோட துஆவினை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் எமக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஒற்றுமையும் தந்தருவாயாக. அந்த உயிர்களுக்கு உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை எல்லாம் பறிகொடுத்து விட்டதோ அவர்களுக்கு நசீபாகுவாயாக. ஒற்றுமையான ஒரு சமூகமாக இந்த நாட்டில் வாழ்ந்து தீனை